வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இப்போது நாடு முழுவதும் போராட்டங்களும் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாக இருப்பது மின் கட்டண அதிகரிப்பு. மீண்டும் ஒரு முறை இந்த வருடத்தில் மின் கட்டண அதிகரிப்புக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே கடந்த ஜூன் மாதம் மின் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது 14 வீதத்தினால். எனவே இப்போது 18 வீதத்தினால் மின் கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருப்பதானது மக்கள் மீது மீண்டும் சுமையை சுமத்துகின்ற ஒரு செயல்பாடு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை 22 வீதமான மின் கட்டண அதிகரிப்புக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்க அதனை 18 வீதமாக குறைத்து இப்போது அதன் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மின் கட்டண அதிகரிப்பின் ஊடாக மக்கள் எந்த அளவு மின் கட்டணம் உங்களுக்கு அதிகரிக்கும், மாதாந்தம் நீங்கள் செலுத்தியதை விட இந்த காலப்பகுதியில் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து உங்களுக்கு எந்த அளவு கட்டணம் அதிகரிக்கும், அதே போல நீங்கள் இந்த மின் கட்டண அதிகரிப்பின் ஊடாக உங்களுக்கான மின் கட்டணத்தை குறைத்துக் கொள்வதற்கான என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம், அதே போல இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த மின்சாரத்துறை சார்ந்து வேறு என்னென்ன விடயங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு முக்கியமான பிரமுகரை அழைத்து இந்த விடயம் தொடர்பாக கேட்பதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷ்ணானந்த் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நான் கூறிய ஒரு முக்கியமான விடயம், இப்போது மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டு விட்டது. மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அதிகரிக்க வேண்டாம் என்று. இருந்த போதிலும் அமைச்சர் கூறிய விடையும் குறிப்பாக ஐஎம்எஃபினுடைய நிபந்தனை, அதே போல இருக்கின்ற மின் உற்பத்திக்கான செலவினமாகிய விடயங்களை மையப்படுத்தி மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டு விட்டதாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் வரலாம். இப்போது இந்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ன செய்கிறது, எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது? நன்றி பிரசன்னா. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவானது 2002ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். 35வது இலக்க சட்டத்தின் கீழ் 2002ஆம் ஆண்டு ஆக்டின் மூலமாக அது ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் 2009ஆம் ஆண்டு நாங்கள் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்குறுத்துகை நடவடிக்கைகள், அதாவது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லுவோம், 2009ஆம் ஆண்டுக்குரிய 20வது இலக்க மின்சார சட்டத்தின் கீழ் தான் எங்களுக்குரிய அந்த மின்சாரத்துறையை ஒழுங்குறுத்துகை செய்வதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதை தவிர நாங்கள் நீர் வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் பெட்ரோலியம் கனிய வளங்கள் ஆகிய துறைகளையும் நாங்கள் ஒழுங்குறுத்துகை செய்து வருகின்றோம். மின்சாரத்துறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல 3 அடிப்படையான விஷயங்களை நாங்கள் ஒழுங்குறுத்துகை செய்கின்றோம். ஒன்று மின்சார பாதுகாப்பு, மின்சார தொழில்நுட்பம், மற்றது மின்சார பொருளாதாரம். இப்போ நாங்கள் இன்று நீங்கள் முக்கியமாக கதைத்து கொண்டிருக்கிற விடயம் தான் மின்சார பொருளாதாரம் பற்றிய விடயம். அந்த 3 துறைகளையும் நாங்கள் அதாவது மின்சாரத்துறையில் 3 பல்பகுதிகளில் நாங்கள் அதை ஒழுங்குறுத்துகை செய்கின்றோம். மேலதிகமாக உராய்வு நீக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் லூப்ரிகன்ஸ் என்று சொல்லுவோம், உராய்வு நீக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஒழுங்குறுத்துகை நடவடிக்கைகளையும் நாங்கள், அதாவது ஷேடோ ரெகுலேட்டர் என்று சொல்லுவாங்க, அதாவது நிழல் ஒழுங்குறுத்துகையாளர் என்று சொன்னால் முழுமையாக அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மினிஸ்ட்ரிக்கு, அதாவது அமைச்சுக்கு. நாங்கள் அமைச்சுக்கு டெக்னிக்கல் இன்புட்ஸ், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி அதையும் ஒழுங்குறுத்துகை செய்து வருகின்றோம். தற்போது நாங்கள் பெரும்பான்மை உங்களுக்கு நீர்வளங்கள் தொடர்பான விடயங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையாக அல்லது விசேடமாக நீங்கள் மிக அவதானம் எடுத்துக்கின்ற விடயம் மின்சாரத்துறை சார்ந்த விடயம். எனவே இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, மின் கட்டண மக்களுக்கு இப்போது பாரிய சுமை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் மின்சார கட்டணத்துக்கு பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கிவிட்டது என்ற ஒரு குறை மக்கள் மத்தியில் இருக்கிறது. உண்மையிலேயே எந்த அடிப்படையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த முறை இந்த மின் கட்டணத்துக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது? சாதாரணமாக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார சபை மூலமாக எங்களுக்கு அவர்களது விலை செலவுகள் அடிப்படையிலான ஒரு தரவு வழங்கப்படும். அதை நாங்கள் கோஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் பல்க் சப்ளை டேரிஃப் சப்மிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த முறையின் அடிப்படையில் எங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதமும் அவர்களுக்கு ஏற்பட்ட செலவினங்களை எங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். அந்த செலவினங்களில் ஏற்றமாறு அந்த செலவினங்கள், உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம் என்று சொன்னால், மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பலவிதமான பொறிமுறைகள் இருக்கின்றது. நீர் மின்சாரம் உற்பத்தி, அனல் மின்சாரம். அனல் மின்சாரத்திலேயும் நாங்கள் நிலக்கரி மூலமாகவோ பெட்ரோல் டீசல் மூலமாகவோ ஹெவி ஃபியூல் மூலமாகவோ இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதிகமான விலையை, அதாவது உற்பத்திக்குரிய செலவை உருவாக்குவது இந்த
ஹெவி fuel அல்லது டீசல் மூலமாக உற்பத்தி செய்வது. ஹெவி fuel உற்பத்தி செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு அலகுக்காக 55 ரூபா செலவாகும். டீசல் மூலமாக உற்பத்தி செய்வது கிட்டத்தட்ட 84-90 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃப்ளக்ஷுவேட் பண்ணும். ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக விரும்புவது எதுன்னு சொன்னால் மீள்புத்தாக்கம், அதாவது சூரிய முறை மூலமாகவோ அல்லது நீர் மின்சாரம் மூலமாகவோ அந்த இயற்கையான வளங்களில் ஏதாவது ஒரு குறைவு அல்லது அது ரிசோர்ஸஸ் ஸ்காசிட்டி என்று சொல்லுவோம், அந்த 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 இயற்கை வளங்கள் ஏதாச்சும் குறைவு வரும் நேரத்தில் அதிகமாக இந்த ஃபாசில் fuel, அதாவது டீசல் மூலமாக அல்லது ஹெவி fuel மூலமான மின்சார உற்பத்தியை நாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மின்சார உற்பத்திக்கான செலவினங்கள் அதிகரிக்கின்றது மின்சார சபைக்கும். ஆகவே நாங்கள் அந்த அந்த பொறிமுறையை பார்க்கும் இடத்தில் பொதுவாக வறட்சியான காலங்கள் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல், அது பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதங்களில் மழை வீழ்ச்சி குறைவாக இருக்கிற நேரங்களில் தான் நாங்கள் வந்து அந்த மின்சார தடைகள், அதாவது பவர் கட்ஸுகள் கூட வந்த காலங்கள் அதுகள். அதுக்கான முன்னேற்பாடுகளாக புதிதாக மின்சார ஆலைகள் உருவாக வேண்டியது ஒரு நிர்பந்தம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார ஒரு மின் ஆலை உருவாக்குவது என்பது நேரடியாக ஒருத்தரிடம் நாங்கள் கொடுத்து செய்யலாது. அதை நாங்கள் கம்பெடிட்டிவ் பிடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதன் மூலமாக செய்ய வேண்டியிருக்கும். அதாவது நீர் மின்சாரம் மூலமாக உற்பத்தி செய்வதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பொறிமுறைகள் இருக்கின்றது. அவ்வாறு கம்ப்ளிகேட்டடான ஒரு சிக்கலான விடயம். ஆனாலும் மீள்புத்தாக்க மின்சார உற்பத்தி என்று சொல்லக்கூடிய சோலார் மூலமான, அதாவது சூரிய படல் மூலமாகவோ காற்றாலை மூலமாக உற்பத்தி செய்வது என்பது அதுவும் ஒரு ப்ரொஜெக்டாக செய்வது, செயற்திட்டமாக செய்வது என்று கடினமாக இருந்தாலும் கூரை மேல் ரூஃப்டாப் மேலான அந்த மின்வெல் சூரிய படல் மூலமான உற்பத்தி, அந்த விடயங்களில் மூலமாக நாங்கள் புதிதாக உற்பத்தி செய்யலாம். இப்போது நீங்கள் கேட்ட விடயத்துக்கு வரும் இடத்தில் அதிகமான விலை கூடுவதற்கு காரணம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை மின்சார சபை எங்களுக்கு அதில் சமர்ப்பிப்பார்கள். அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த முதலாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆரம்பித்த அந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு விடப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஜனவரி மாதம் கூடியிருந்த நேரத்தில் நான் உங்கள்ட்ட கைக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு 6 மாதத்தில் குறையும் சொல்லி, அதே போல் 14 வீதத்தில் குறைத்திருந்தோம். நாங்கள் மின்சார சபை 4 வீதம் தான் குறைக்க சொல்லியிருந்தது. நாங்கள் அதை கணித்து 14 வீதம் குறைக்கலாம் என்று சொல்லி குறைத்திருந்தோம். இருந்தாலும் இந்த நாங்கள் அதாவது எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டு, உதாரணத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வர வேண்டிய மழை வீழ்ச்சி குறைந்து அதன் மூலமாக அனல் மின்சாரம் மூலமான உற்பத்தி அதிகரித்ததன் காரணமாகத்தான் வார டிசம்பர் மாதம் அவங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அந்த சப்மிஷன். இங்கே இருக்கின்ற ஒரு கேள்வியும் தான் மின்சார சபை கூறுகின்ற விடயம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் மறுசீரமைக்கப்படும். நிச்சயமாக அப்படி என்றால் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் தான் இந்த மறுசீரமை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதற்காக அவசரமாக இங்கே வருகிறது? இல்லாத இடத்தில் எங்களுக்கு மின் துண்டிப்புக்குரிய விஷயத்துக்கு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்கள் உட்பட்டிருந்திருப்போம். அதாவது இப்போ அவங்களுக்கு நட்டம் தொடர்ச்சியாக ஏற்படும் இடத்தில் அவங்களுக்கு அதுக்குரிய செலவினத்தை ஈட்டிக்கொள்ள இயலாத ஒரு பட்சத்தில் அவர்களுக்கு முழுமையான நேரத்துக்கான மின்சார வளங்களை வழங்குவதற்கான அசௌகரியம் இருப்பதன் காரணமாக நான் அந்த இடத்தில் இதை விட, அதாவது மின் துண்டிப்பின் மூலமாக மக்களுக்கு வரக்கூடிய அசௌகரியம், அதன் மூலமாக வரக்கூடிய கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க இந்த அதிகரிப்பு என்பது நாங்கள் அந்த ஃபீஸிபிள்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த ஃபீஸிபிள் இருந்ததன் காரணமாக தான் நான் செஞ்சது. இதில் ஒரு நல்லொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டிய இடம் என்னென்னு சொன்னால், வார வருடம் ஜூன் வரைக்கும் ஒரு உத்தரவாதம் இருக்கின்றது. உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் வராது என்பது நிச்சயமாக மாறாது என்று கூற முடியுமா? மாறாது. ஜூன் வரைக்கும் எந்த மாற்றமும் ஏற்படாது. சில வேளைகளில் இப்படியான ஒரு காலநிலை தொடர்பான விடயங்கள் வேறு இயற்கை காரணிகளை அடிப்படையாக வைத்து மாற்றலாம் என்ற ஒரு விடயம் அதில் இருக்கிறது. சில வேளைகளில் அப்படி மின்சார சபை கோரிக்கை விடுத்தால் நாங்கள் அதில் திடமாக உறுதியாக இருக்கின்றோம். வார ஜூன் 30 வரைக்கும் எந்த இடத்திலும் மாற்றங்கள் வராது. அதே நேரத்தில் மின்சார நுகர்வுக்கான கேள்வி, டிமாண்ட் சொல்லுவோம், கேள்வியும் எங்களுக்கு பார்க்கின்ற அளவில் ஓரளவுக்கு குறைந்து கொண்டு வருகின்றது. மிகவும் பிரச்சனையான விஷயம் வந்து அந்த ட்ரை சீசன், அல்லது வறட்சியான காலநிலை தான். அதன் மூலமாக மழை வீழ்ச்சியும் இருக்காது, மக்களின் பாவனையும் அதிகரிக்கின்றது. உதாரணமாக ஏர் கண்டிஷனிங், கூலிங், அது ஏர் கண்டிஷனிங் சம்பந்தப்பட்ட பாவனை மூலமாக மக்களது கேள்வியும் அதிகரிக்கும், அவர்கள் வழங்கக்கூடிய நிரம்பல் அல்லது சப்ளையும் வந்து குறையும். அதன் காரணமாகத்தான் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பதன் காரணமாக
ஆர்டிஃபிஷியலான ரிசோர்ஸஸ், அதாவது ஃபோசில் ஃபியூவல் மூலமான மின்சார உற்பத்தி செய்வதன் மூலமாக விலை அதிகரிக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. என்னவென்றால், இப்போது நீங்கள் கூறியது போன்று அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வரை அமல் இருக்கின்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சில வேளைகள் இப்போது பருவமழை பொய்த்து விட்டது என்ற ஒரு கதை இருக்கிறது. முன்னரை போன்று அந்தந்த காலப்பகுதியில் மழை வீழ்ச்சியோ அல்லது காற்றோ உள்ளிட்ட விடயங்கள் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த ஏதுவான இயற்கை காரணிகளை வைத்து அடுத்த கட்டமாக அடுத்த டிசம்பரோ அல்லது அதற்கு அடுத்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலோ மின் கட்டணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று கூற முடியும். காரணம், இந்த பிப்ரவரி ஏப்ரல் என்பது இலங்கை பொறுத்தவரைக்கும் சாதாரணமாக வறட்சியான ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியை மையப்படுத்தி மின் கட்டணம் கூடுவதற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, ஏன்னு சொன்னால் நாங்கள் டிசம்பர் மாதம் இடம்பெற வேண்டிய மின்சார ரிவிஷன், அதாவது மீளூட்டலை நாங்கள் முன்னதாக வைத்ததன் காரணமாக அடுத்த வருடம் முற்பகுதியில் வரக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் அதற்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது அவங்க அப்சர்வ் பண்ணணும் என்று சொல்லித்தான் இந்த மாற்றங்களை முன்னதாக அறிவித்திருக்கின்றோம். ஆகவே அடுத்த வருடத்தில் வரக்கூடிய ஏதானும் அட்வர்ஸ் இஃபெக்ட்ஸ், அதாவது காலநிலையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விடயங்கள் எதுவுமே இந்த மின்சார பட்டியல் மாற்றத்துக்கு வழிவகுக்காது. ஜூன் மாதத்துக்கு பிறகு சில விடயங்கள் நம்மளே பாதிப்பு செலுத்தலாம். உதாரணத்துக்கு நமது நாட்டின் அதிபர் கூட கூறியிருந்தார், வேறு 2 நாடுகள் நடக்கும் பிரச்சனைகள் காரணமாக உள்நாட்டில் எரிவாயு விலைகள் விலை மாறலாம் என்றார். அதே போல் வேறு சர்வதேச ரீதியில் ஏற்படக்கூடிய விலை மாற்றங்களினால் ஏதாச்சும் நடக்குமே சந்தர்ப்பங்களை தவிர உள்நாட்டில் ஏற்படும் கூடிய காலநிலை மாற்றங்களாலோ அல்லது வேறு எந்த ஒரு மாற்றங்களாலோ மின்சார விலை பட்டியலில் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இந்த 18% மின் அதிகரிப்பு என்பது ஒவ்வொரு தரப்பினருக்கும் எந்த அளவு அது தாக்கம் செலுத்தும், எப்படியான எந்தெந்த அளவில் ரூபாய்களில் இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப் போகிறது என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒவ்வொரு பிரிவு வாரியாக எங்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். நிச்சயமாக. இப்போ சாதாரணமாக நாங்கள் குடிசார் எல்லாருக்குமே மிகவும் முக்கியமாக தேவைப்படுறது டொமெஸ்டிக் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். டொமெஸ்டிக் பர்பஸில் 2 விதமாக பார்க்கலாம். 60 யூனிட்ஸை விட குறைவாக பாவிப்பார்கள், 60 யூனிட்ஸை விட அதிகமாக பாவிப்பார்கள். 60 யூனிட்ஸ் என்று 60 அலகுகளை விட குறைவாக பாவிப்பவர்களுக்கு அது 2ஆக உடைக்கின்றார்கள். ஒன்று முதல் 30 அலகுக்கு ஒரு விலை, அடுத்த 31ஆவதுலேருந்து 60ஆவதுக்கு ஒரு விலை. முதல் 30க்கு ஆரம்பத்தில் 10 ரூபாயாக இருந்த அந்த ஒரு அலகுக்கான விலை இப்போ 12 ரூபாயாக வந்திருக்கிறது. அப்போ சராசரியாக பார்த்திங்கன்னா 300 ரூபாய் 30 அலகு 10 ரூபாய் படி 300 ரூபாய் இருந்தது 360 ரூபாய் வரப்போகுது. அடுத்த 30 என்று சொல்கிறது 31லேருந்து 60 வரைக்கும் அவங்களுக்கு முதல் 25 ரூபாய் இருந்தது, இப்போ 30 ரூபாய். அப்போ அதுக்கு ஒரு 5 ரூபாய் அதிகரிப்பு ஒன்று இருக்குது. அப்போ 5 × 30 அலகு 150, அங்கே முதலாவதில் ஒரு 60, கிட்டத்தட்ட 210 ரூபாய் அதிகரிப்பு தான் அவர்களுக்கு 60 வரைக்கும் 60 அலகுகளுக்குள்ளே பாவிக்கிறவர்களுக்கு. அதுக்கு மேலே போகிறவர்களுக்கு வேறு ரேட் இருக்குது. அப்போ 60 யூனிட்ஸுக்கு, அதாவது நாங்கள் சாதாரணமாக கூறுவோம், பொதுமக்களில் ஆகவும் அந்த மின்சார நுகர்வு என்பது ஒரு பொதுமகனின் அவரது சாதாரண வாழ்வாதாரத்தையும் அவரது அஃபோர்டபிலிட்டியாக நாங்கள் சொல்லுவோம், அவங்களது வறுமை நிலையையும் நேரடியாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதாவது எவ்வளவுத்துக்கு லக்ஸூரியஸ், அதாவது வசதியாக வாழுகின்றாலும் அவ்வளோத்துக்கு அவங்களது மின்சார உற்பத்தி நுகர்வு அதிகமாக இருக்கும். எதிர்மறையாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பாவனை குறைவாக இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ நாங்கள் அதை பார்ப்போம்னு சொன்னால், நீங்கள் மிகவும் ஒரு வெலிட் பாயிண்ட் கேட்டீங்கன்னு சொன்னால், முதல் 60 அலகுகளுக்கு இருப்பவர்களுக்கு அந்த 210 ரூபா, அதையோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ரேட் ஒன்று இருக்குது. அந்த ஃபிக்ஸ் ரேட் முதல் 150 ரூபாய் இருந்தது, இப்போ 210 ரூபா, அதுலேயும் ஒரு 60 ரூபா அதிகரிப்பு கொண்டு வருது. அப்போ மொத்தமாக 210 ரூபாய் அவங்க அலகுகள் பாவனையால் இன்னொரு 60 ரூபாய் 270 ரூபாய் அவர்களுக்கு மொத்தமான அவர்களது பில், அதாவது விலை பட்டியலில் அதிகரிப்பு கொண்டு ஏற்படும். அதாவது 60 அலகுகளுக்குள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு மட்டும் மொத்தமாக பில் கட்டணம் ஒரு 270 ரூபாய் மேலதிகமாக கட்ட வேண்டி இருக்கும். நாங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம், இதுவரை கட்டியதை விட 270 ரூபாய் அதிகமாக ஒரு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். ஆனால் இந்த காலத்து செலவினங்களை பார்க்கும்போது நான் அதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஈவன் நாங்கள் அந்த செலவுகளை பார்க்கும்போது
மக்கள் அதை ஒரு பரிச்சயமான ஒரு செலவுக்கு உட்படுத்தப்பட்ட விலை அதிகரிப்பாக தான் இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் இப்படி பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக, அதாவது ஒரு நேர சாப்பாடுக்குரிய அதிகரிப்பு மாதிரி தான் அது நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கக்குள்ள. அடுத்தது வந்து டொமெஸ்டிக்கில் அடுத்த கேட்டகரி இருக்கிறாங்க வந்து 180 வரைக்குமோ இல்லாட்டி அதுக்கு மேலே பாவிக்கிறார்கள். அப்போ அந்த முதல் 30 யூனிட்ஸுக்கு முதல் வந்து 32 ரூபாய் இருந்தது, அது வந்து 38 ரூபாய் 6 ரூபாயால் அதிகரிக்கிறது. 31லேருந்து 60 வந்து 35 ரூபாயாக இருந்தது, 41 ரூபாயாக அதிகரிக்கின்றது. 61லேருந்து 90 50 ரூபாயாக இருந்தது, 59 ரூபாய். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது சரி, 18க்கும் அதாவது 16க்கும் 20% இடையிலான அதிகரிப்பு தான் ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு அலகுகள்லேயும் அந்த டிவிஷன்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16க்கும் 20க்கும் இடையில் ஓவராலாக மொத்தமாக 18% அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. அடுத்தது 120க்கும் 150க்கும் இடையில் வந்து 180க்கும் இடையில் வந்து 50 ரூபாய் இருந்தது, அதுவும் 59 ரூபாய். 180க்கு மேல் அதிகமாக இருப்பவர்களுக்கு 75 ரூபாயிலிருந்து 89 ரூபாய், கிட்டத்தட்ட 20% அது அந்த அதிகரிப்பு ஒன்று ஏற்படுகின்றது. நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18% தான், நீங்கள் சொன்னது போல் 18% அதிகரிப்பு ஒன்று அவர்களுக்கும் ஏற்படுகின்றது. இது குடிசார் அல்லது டொமெஸ்டிக் என்று சொல்லக்கூடிய பாவனையாளர்களுக்குரிய அதிகரிப்பு. அதை விட இண்டஸ்ட்ரியில், அதாவது நாங்கள் கைத்தொழில் சம்பந்தப்பட்ட நுகர்வோர் இருக்கிறாங்களா, அதாவது தொழில்பேட்டைகள், கைத்தொழில்பேட்டைகள், அவர்களுக்கு பிரதானமாக அதில் 3 கேட்டகரி இருக்குது, I1, I2, I3 என்று. I2வும் I3யும் என்று சொல்லக்கூடியது வந்து டைம் ஆஃப் யூஸ் டேரிஃப் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த நேரத்தில் பாவிச்சால் இவ்வளவு ரூபாய் என்று சொல்லி. I1 கேட்டகரி என்றது சொல்கிறது சில்லறை, அதாவது பாவனை குறைவான கைத்தொழில்கள், அவங்களுக்குரிய ரேட்ஸுகளை பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் 18 ரூபாயாக இருந்தது, இப்போ வந்து 20 ரூபாய். முதல் 300 அலகுகளுக்கு இடையில் 18 ரூபாயாக இருந்தது, புதிய விலையாக 20 ரூபாய். 20 ரூபாய். அதே அதாவது 180 அலகு 300 அலகுகளுக்கு வரைக்கும், அதாவது ஒரு அலகுக்கு 18 ரூபாய் இருந்தது, 20 ரூபாய். அவங்களுக்கு வந்து கைத்தொழில்களுக்கு ஏன் நாங்கள் கொஞ்சம் சலுகை கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க நமக்குரிய வருமானத்தை ஈட்டி தருவார்கள். ஆகவே அவங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கட்டாயம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷ் ஆனந்த் நிகழ்ச்சியில் வந்து மின் கட்டணம் ஏன் அதிகரிக்கப்பட்டது, ஏன் இவ்வாறான அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது, அதிகரிப்பினூடாக எப்படியான மின் கட்டணம் மக்களுக்கு வரப்போகிறது தொடர்பான பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறுதியாக பேசியிருந்த விடயம், அதாவது கைத்தொழில் துறை சார்ந்தோருக்கான மின் கட்டண பட்டியல் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம். அதை நீங்கள் தொடரலாம். ஓகே, அதில் வந்து I1, I2, I3 என்று இருக்கிறாங்க. I1என்றது வந்து சிறு கைத்தொழில், I2, I3 என்றது வந்து பெருநிலை கைத்தொழிலானது. அப்போ சிறு கைத்தொழில் ஏற்கனவே கூறியது 18 ரூபாய் ஒரு அலகுக்கு, முதல் 300 யூனிட்ஸ் வரைக்கும் 18 ரூபாய் ஒரு அலகுக்காக இருந்தது வந்து 20 ரூபாயாகவும், 25 ரூபாயாக இருந்தது வந்து 300க்கு மேற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 25 ரூபாயாக இருப்பது 28 ரூபாயாகவும் அதிகரிக்கின்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலகுக்கான அதிகரிப்பு கிட்டத்தட்ட ஒரு அதிகரிப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் பிரதானமான காரணம் வந்து கைத்தொழில் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உள்நாட்டு உற்பத்தியை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கின்றது. I2, I3 I2வில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் 300 யூனிட்ஸ் வரைக்கும் 34 ரூபாயாக இருந்தது, இப்போ 38 ரூபாய். ஒரு அலகுக்கான விலையை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு அலகுக்கு 34 ரூபாய் இருந்தது, 38. இது வந்து பெருநிலை கைத்தொழிலாளர்களுக்கு. 300 யூனிட்ஸுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு அது இதில் வந்து I2, I3என்றது வந்து டைம் ஆஃப் யூஸ் டேரிஃப்னு சொல்லுவோம். டைம் ஆஃப் யூஸ் டேரிஃப்னு சொன்னால் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேரிஃப் விலை மாறிக்கொண்டிருக்கும். முதலாவது காலை 5:30 பின்னேரம் 6:30 வரைக்கும் அதை நாங்கள் ஆஃப் பீக்குன்னு சொல்லுவோம். அது வந்து நார்மல் டைம், அதாவது பீக்கும் இல்லை ஆஃப் பீக்கும் இல்லை, நார்மலான டைம். பின்னேரம் 6:30 இரவு 10:30 வரைக்கும் பீக் ஹவர்ஸ், அதாவது உச்சக்கட்ட நிலை நேரம். இரவு 10:30 காலை 5:30 வரைக்கும் ஆஃப் பீக். இந்த 3 நிலைக்கு அடிப்படையில் தான் அந்த I2, I3 என்று சொல்லக்கூடியது. அப்போ கைத்தொழிலையும் I1, I2, I3. I1 என்றவங்க வந்து சிறு கைத்தொழிலாளர்கள், I2, I3 என்றது
பெருங்கை தொழிலாளர்கள். அந்த I2 I3 சொன்னால் அந்த எங்கே மீட்டர் வச்சுருக்கின்ற பொறுத்து தான் அது மாறுது டெக்னிக்கலி அந்த விஷயம். அவங்களுக்கு வந்து 34 ரூபாய் இருந்தவர்களுக்கு 38 ரூபாய் 300 யூனிட்ஸுக்கு அதையும் 2 உடைக்கிறாங்க. 300க்கு குறைவாக 300க்கு அதிகமாக. 300 குறைவாக இருந்தால் 34 ரூபாய் இருந்தது 38 ரூபாய் வருது. இது வந்து டே நான் சொன்னேன் 5:30 காலைமை 5:30 பின்னேரம் 6:30 வரைக்கும் 34 ரூபாய் இருந்தது ஓரளவுக்கான 38 ரூபாயாகவும் 300 யூனிட்ஸுக்கு மேலே போனாலும் அதே ரேட்ஸ் தான் இருக்கின்றது. இது வந்து டைம் ஆஃப் யூஸ் டேரிஃப். பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரவு 6:30 10:30 வரைக்கும் இருந்தது 37 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக மாறி இருக்கிறது. ஆஃப் பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரவு 10:30 காலை 5:30 29 ரூபாயிலிருந்து 32 ரூபாயாக மாறி இருக்கின்றது. இது கைத்தொழில் சம்பந்தப்பட்டார்கள். இதே அழகுக்கான விலை பட்டியல் தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் போகின்றது. 2 பேருக்கும் ஒரே விலை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மற்றது ஜெனரல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வணிக சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு கடைகள், வியாபார நிறுவனங்கள், அந்த வியாபார ஸ்தலங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இதே மாதிரி I1 I2 I3 மாதிரி G1 G2 G3ன்னு இருக்குது. G1ன்றது சின்ன ஆஃபீஸர், G2 G3ன்றது பெரியது. அதை நாங்கள் வந்து ஒரு கெப்பாசிட்டி அதாவது ஒரு மேக்ஸிமம் டிமாண்டுன்னு சொல்லி அதுக்குரிய வச்சு தான் நாங்கள் பிரிப்போம். G1க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 35 ரூபாயாக இருந்தது 43 ரூபாயாக மாறி இருக்கிறது. முதல் 180 அலகு வரைக்கும் 150க்கு மேற்படும் சந்தர்ப்பத்தில் 45 ரூபாயாக இருந்தது வந்து 56 ரூபாயாக அதிகரிக்கின்றது. இது வந்து G1க்கு. G2 G3 என்றது வந்து 47 ரூபாயாக இருந்தது வந்து 58 ரூபாயாகவும் 55 ரூபாயாக இருந்தது 68 ரூபாயாகவும் 39 ரூபாயாக இருந்தது 48 ரூபாயாகவும். இந்த மூன்றும் வந்து நான் சொன்ன அந்த டைமிங் ஏற்ற மாதிரி டே ஆஃப் பீக், டே பீக், ஆஃப் பீக் இந்த 3 விலையும். அதாவது 47 ரூபாய் இருந்த டே என்ற காலையில் 5:30 6:30 வரைக்கும் 47 ரூபாய் இருந்தது 58ஆகவும், பீக்கான சொல்லக்கூடியது இரவு 6:30 10:30 வரைக்கும் இருக்கிற 55 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் அதிகரிப்பு 68 ரூபாயாகவும், 39 ரூபாய் இருக்கிறது 48 ரூபாயும் அதிகரிக்கிறது. இதுதான் இந்த சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ். இதை விட ரிலீஜியஸ் பர்பஸ், அதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்த ஒரு இடம் வணக்க ஸ்தலங்களுக்குரிய விலைகள் அவங்களுக்கு ஒரு கன்செஷன், அதாவது சலுகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த டொமெஸ்டிக் மாதிரி இந்த பிளாக் டேரிஃப் தான் அவங்களுக்கு. நாங்கள் அந்த கட்டண தீர்வையை பார்த்தோம்னு சொன்னால் 2 விதமாக பிரதானமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளாக் டேரிஃப்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் நம்ம வீடுகளில் வரக்கூடிய 30 60 90 அது நாங்கள் பிளாக் டேரிஃப்னு சொல்லுவோம். இல்லாட்டி வால்யூம் டேரிஃப்ன்றது. அந்த வால்யூம் டேரிஃப் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜென்ரல் பர்பஸ் ஆக்களுக்கு கொடுக்குறது. அது முதல் 300க்கு எவ்வளவு, 300 விட நீங்கள் கூட பாவிச்சுக்கு எவ்வளவு. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களால் எவ்வளவு அழுத்தம் இந்த மின்சாரத்துறைக்கு அழுத்தப்படுகின்றது. உதாரணத்துக்கு ஒரே நேரத்தில் திடீரென்று நிறைய பாவிச்சாங்கன்னு சொன்னால் அந்த மின்சார உற்பத்தி செய்கிற அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரி சுமை இருக்கின்றது. அவங்களுக்குரிய டிமாண்டை கேட்ட பண்ணுறது. அதுக்காக ஸ்பெஷல் சார்ஜஸ் இருக்குது அவங்களுக்கு. அப்படியான விடயங்கள் இருக்கின்றது. வணக்க ஸ்தலங்களுக்குரிய விலைகளை பார்த்தோம்னு சொன்னால் முதல் 30 அலகுகளுக்கு 10 ரூபாய் இருந்தது 12 ரூபாயாகவும், 20 ரூபாய் இருந்தது 24 ரூபாயும், ஒவ்வொரு 30க்கும் சொல்லுவோம். 31 60, 20 ரூபாய் இருந்தது 24, 35 ரூபாயிலிருந்து 41 6 ரூபா அதிகரிப்பு ஏற்படுது. அடுத்து 30க்கு 61 90. அடுத்து 129 180 45 ரூபாயிலிருந்து 53 8 ரூபா அதிகரிப்பு. 180க்கு மேலதிகமாக இருப்பவர்களுக்கு 50லிருந்து 59 ரூபாய் அதிகரிப்பு ஒன்று ஏற்படுகின்றது. அவர்கள் நிலையான கட்டணமும் அவர்களுக்கு அதிகரிப்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொன்றிலையும் சொல்லப்போனால் 150 ரூபாயிலிருந்து 180, 250லிருந்து 300, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% அதிகரிப்பு. 600 ரூபாயிலிருந்து 710, 1500லிருந்து 1770, 2000லிருந்து 2360, கிட்டத்தட்ட 15க்கும் 20க்கும் இடையிலான ஒரு அதிகரிப்பு. நீங்கள் சொன்னது சரி, மொத்தமாக பார்க்கும் சந்தர்ப்பத்தில் 18% ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டு இருக்கின்றது. இங்கே இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதாவது இப்போது இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு எங்களுக்கு 22% மின் கட்டண அதிகரிப்பு தேவை என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபை கூறுகிறது, நீங்கள் நினைத்தவுடனே அக்டோபர் 1 அமல்படுத்த முடியாது.
நாங்கள் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைமை கொண்டு 18ஆம் தேதி வரை மக்கள் கருத்து கணிப்பு இடம்பெறுகிறது. இங்குதான் கேள்வி இருக்கிறது, அந்த கருத்து கணிப்பில் என்ன நேர்ந்தது, உண்மையில் அதில் என்ன எப்படியான விடயங்களை மக்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த அதிகரிப்புக்கு சாத்தியமான விடயங்களை அவர்கள் கூறியிருந்தார்களா என்பது தொடர்பான கேள்வி இருக்கிறது. உண்மையில் இந்த மக்கள் கருத்து கணிப்பினூடாக நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்கள், என்ன செய்கிறீர்கள், எப்படியான ஆலோசனைகள் வந்திருக்கிறது? எங்களது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் 17வது சட்டத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் வந்து பொதுமக்கள் ஆலோசனை. பொதுமக்கள் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு பொதுவான முடிவுகளுக்கும் வர இயலாது, ஒரு முடிவுகளுக்கும் நாங்கள் வர இயலாது. அது சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அப்போ அந்த இடத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பொதுமக்களது ஆலோசனையை இந்த விடயத்தில் மட்டுமல்ல, நாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளிலும் நாங்கள் பொதுமக்களது ஆலோசனையை எடுத்திருப்போம். பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது சுமார் 3 கிழமைக்கு அண்மித்த அளவில் எழுத்து மூலமாகவோ அல்லது நேரடியாக 18ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக வந்து சமர்ப்பிப்புகள் மூலமாகவோ செய்யக்கூடிய வசதியில் இருந்தது. பிரதான வகையில் அடிப்படையாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் வந்து 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், சாதாரண பொதுமக்கள். சாதாரண பொதுமக்களது வேண்டுகோள் நிச்சயமாக நானோ நீங்களோ எதிர்பார்ப்பது வந்து விலையை அதிகரிக்கக்கூடாது என்று சொல்லுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் அந்த இன்ட்ரின்சிக் அல்லது அந்த உள்ளார்ந்த சிக்கலான விடயங்கள் சிலதுகள் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வல்லுநர்களுக்கு விளங்கின விஷயங்கள் தான் அவங்க சொன்னது வந்து இப்போ நாங்கள் விலை அதிகரிப்பு என்பதையும் தாண்டி இந்த நாங்கள் ஆங்கிலத்தை சொல்லுவோம் சஸ்டைனபிள் என்று சொல்லி, அதாவது நிலைபேண்டகு. அந்த நிலைபேண்டகு நிலைமையை கடைபிடிப்பதற்கு இப்போதைக்கு நாங்கள் மின்சார சபைக்கு அந்த அதிகரிப்பை ஏற்படுத்தி கொடுக்காத சந்தர்ப்பத்தில் இதைவிட மோசமான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் உட்செல்லப்படுத்தப்படுகிறோம். உதாரணத்துக்கு மின் துண்டிப்புகள் அல்லது நீண்ட கால மின் துண்டிப்புகள், நாங்கள் போன இடத்தை மறக்கிறாத ஒருத்தர் என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு அசௌகரியத்துக்கு போகாமல் அந்த நேரத்தில் இப்போதைக்கு மின்சார அதிகரிப்பை வழங்கினாலும் இந்த வரக்கூடிய இந்த 9 மாதத்துக்குள் 8 மாதத்துக்குள் எவ்வாறாக இதை நிலைபேண்டகு நிலைமைக்கு கொண்டு வந்து சஸ்டைனபிளாக இதை வச்சுக்கொள்வது அல்லது விட குறைக்கிறதுன்றது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ வடிவாக தெரிகிறது அவரேஜான அதாவது சராசரியான மின்சார உற்பத்திக்கான விலை வந்து கிட்டத்தட்ட 32 ரூபாய்க்கிட்ட இருக்கின்றது. உதாரணத்துக்கு 32 ரூபாய் இருக்கக்கூடிய நிலையில் நீர் மின்சாரம் வந்து கிட்டத்தட்ட இலவசம். காற்றாலை மூலமாக நீங்கள் கூரை மூலமாக மின்படலை வச்சு ஒரு ஆள் உற்பத்தி செய்கிறாங்க, அவருக்கு மின்சார சபை 37 ரூபா கொடுக்கின்றது. அப்போ அதாவது 32 ரூபாய் மட்டும் 5 ரூபா கூட. இது இப்போ நிலக்கரி மூலமாக செய்யக்குள்ளேயும் மலிவாக இருக்கிற 32 மட்டும் குறை. இது நீங்கள் டீசல் மூலமாகவோ அல்லது டீசல் மூலமாக உற்பத்தி செய்ய 90 ரூபா போகுது. அப்போ 32 ரூபாய் இருக்கக்கூடிய சராசரியை பேணுறதுக்கு 90 ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய பண்ணால் நிச்சயமாக இல்லை. அந்த மாதிரி மேலதிகமான மின்சார உற்பத்தியை செய்யாதவாறு எவ்வாறு ஒரு சஸ்டைனபிளான விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயத்தான் அநேகமான வல்லுநர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் மக்கள வெறுப்புகள் அதாவது விருப்புகள் குறைவாக இருந்தாலும் இதில் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறு மக்களுக்குரிய அதாவது மின்சார சபைக்குரிய செலவினத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய கட்டணத்தீர்வை வழங்காத சந்தர்ப்பத்தில் இதைவிட மோசமான நிலைக்கு நாங்கள் போயிருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இதை கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷ் ஆனந்த் நிகழ்ச்சியில் வந்து பல முக்கியமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையில் இலங்கை மின்சார சபை இந்த மின் உற்பத்தி ஒரு அளவுக்கான மின் உற்பத்தி தொடர்பான விடயங்களை பல்வேறாக கூறுகிறது. எங்களுக்கு இப்படி செலவு இருக்கிறது, அளவுக்கான உற்பத்திக்கான இவ்வளவு செலவு இருக்கிறது, பல விடயங்களை கூறுகிறது. உண்மையில் இலங்கையில் இந்த மின் உற்பத்தி ஒவ்வொரு வளங்களையும் கொண்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. எப்படியான அளவு அதற்கான செலவுகள் இருக்கிறது, உண்மையில் அதிகரித்திருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்களை கேட்க வேண்டும். இப்போதைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீர் மின்சாரம் மூலமான உற்பத்தி கிட்டத்தட்ட இலவசமானது. ஆனால் நாங்கள் அந்த பொறிமுறைக்கான செலவினங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு அலகுக்கான விலை 12 ரூபாய் செலவு கொண்டு ஏற்படுகின்றது. அதே போல் மினி ஹைட்ரோன்னு சொல்லுவோம், அதாவது லார்ஜ் ஹைட்ரோ இல்லாது மினி ஹைட்ரோன்ற ரன் ஆஃப் ரிவர், அதாவது ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளில் நாங்கள் மின்சார உற்பத்தி செய்வோம். அதில் வந்து 15 ரூபாய்க்குரிய செலவுகள் ஏற்படுகின்றது. இப்போ அவரேஜாக சராசரியாக ஒரு அலகுக்கான மின்சார உற்பத்தி கட்டணமாக இருக்கின்றது 32 ரூபாய் கிட்ட. இப்போ மின்சார சபைக்கு ஒரு இருக்கின்றது, அவர்கள் இந்த மின் கட்டண தீர்விலிருந்து லாபம் ஈட்ட இயலாது.
அது முதலாவது பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டெரிஃப் மெத்தடாலஜி. அதாவது அவருக்கு எவ்வளவு செலவீனம் வருகின்றதோ அந்த செலவீனத்தை மட்டுமே ரிகவர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த கட்டண தீர்வுகள் அதிகரிப்புகள் அல்லது அந்த கட்டண தீர்வைகள் இருக்கும். ஆகவே எவ்வளவுக்கு அவங்களுக்குரிய செலவுகள் குறைகின்றதோ அவ்வளோத்துக்கு மக்களுக்குரிய சுமை அல்லது மக்களுக்குரிய கட்டண தீர்வைக்கான அந்த விலை அதிகரிப்பு இல்லாது ஒழிக்கப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக 32 ரூபாய் ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு. இதை விட குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் 32 நாங்கள் 32 விட குறைச்சா தானே நாங்கள் கட்டண தீர்வு குறைவாக இருக்கக்கூடியது ஒன்று மினி ஹைட்ரோ. மினி ஹைட்ரோன்னு சொன்னால் அதை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உருவாக்கி இயலாது. நேச்சுரலாக ஒரு ஓடைகளுக்குள்ளால் போகிறதை நாங்கள் அதுக்கண்டு சேனல் ரெண்டாம் உருவாக்கி அப்படி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிக்கலான பொறிமுறை மேலைகளுக்குள்ளால் தான் செய்யணும். அது இப்போது செய்வது இல்லை. என்னென்ன காரணம்னா மத்திய சுற்றாடல் அதிகார சபை சூழல் மாசடைவு அதுகளின் காரணமாக அதற்குரிய லைசன்ஸ் இப்போ கொடுக்குறதில்ல. அடுத்ததாக லார்ஜ் ஹைட்ரோன்றது சொல்கிறது கொத்மலை அப்போ கொத்மல்லி மகாவலி மாதிரி அது எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ப்ரோட்லேண்ட்ஸில் வாரதுகள் அல்லது ஓயா ப்ரொஜெக்ட்ஸுகள் வந்தாலே ஒழிய அதுக்குரிய செலவினத்தை குறைக்கக்கூடிய பொறிமுறையும் இப்போது நிலையில் இருக்கின்றது. இது எல்லாத்தையும் விட இலகுவான ஒரு முறை தான் இது மீள் புத்தாக்க மின்சார உற்பத்தி. அதாவது சூரிய படல்கள் மூலமாகவோ காற்றாலைகள் மூலமாகவோ நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பூநகரியிலையும் 100 மெகாவாட் மின்னாலை வரப்போது ரெண்டும் காற்றாலையும் சூரிய படலும் சேர்ந்த மாதிரி அவ்வாறான பொறிமுறைகள். இன்னொரு வகையான உற்பத்தி மிகவும் மலிவானது அனல் மின்சாரம். இலங்கையில் நாங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்தான் அனல் மின்சார நிலையம் இலங்கையில் ஒன்று இருக்கின்றது. இருந்தாலும் அதற்குரிய அந்த சூழல் பாதுகாப்புகள் சரியான முறையில் இடம்பெற்றுள்ளது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதன் காரணமாக அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கை நிலையும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அந்த சாம்பூரில் வரக்கூடியதாக இருந்த அந்த ஒரு மின்னாலையை நாங்கள் நிராகரித்திருந்தோம். அதற்கு காரணம் அந்த முழுமையான பாதுகாப்பு. நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் பார்க்கிறாது பிரசன்ன சொன்னால் நாங்கள் பொதுமக்கள் உண்மையில் நீங்கள் கூறுவது என்று போது இப்படியான மின்னாலைகளூடாக செலவு குறைவு நிச்சயமாக குறைவு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு கோல் பவர் பிளான்ட்டுக்குள்ளால் நாங்கள் கிட்டத்தட்ட 21 ரூபாய்க்குள்ளால தான் சில உற்பத்தி செலவு இருக்கிறது. இப்போ நாங்கள் எவரேஜ் சில வேலைகள் நிலக்கரியினுடைய இருக்குமா இருந்து சொன்னால் நிச்சயமாக கூடும். ஆனாலும் சராசரி என்று சொல்லக்கூடிய இந்த 32 விட குறைவான விடயங்கள்லாம் இந்த நிலக்கரி மீள் புத்தாக்க மின்சார உற்பத்தி நீர் மூலமானதோ அல்லது ஹைட்ரோவோ அந்த மீள் புத்தாக்கம் அதாவது நிலை பேண்டகு மீள் புத்தாக்க மின்சார உற்பத்திகள் இந்த இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த விலை குறைய போகுது. அதாவது நாங்கள் பெட்ரோலியம் மூலமாகவோ அல்லது அனல் மின்சாரங்கள் மூலமாகவோ அல்லாது மற்ற எந்த ஒரு உற்பத்தியும் வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ இதில் இலங்கை ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி அல்லது என்ன சொல்லுவோம் நாங்கள் அது மத்திய வெப்ப வலயத்தில் இருக்கக்கூடிய இடைவெப்பநிலை நாடாக இருந்தாலும் இந்த சூரிய படல் அல்லது காற்றாலைகள் மூலமான உற்பத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்டர்மீடியன்ட் ரிசோர்ஸஸ். அதாவது தொடர்ச்சியாக அந்த வளங்கள் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. இப்போ நீங்கள் ஹைட்ரோ அல்லது நீர் மின்சார உற்பத்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீர் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் பாவிப்பீங்க. நீர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நீரை வழங்க இயலாது. ஆகவே பெட்ரோலியம் மூலமாக உற்பத்திகள் இருக்கின்றது. ஆனால் சூரிய ஒளி என்பது அரை மணி நேரத்துக்கு ஒருக்க மாறும் இல்லையா? நாங்கள் மேகமூட்டமாக வரலாம், மழை பெய்யலாம். காற்றாலையும் எல்லா நேரமும் ஒரே இடத்தில் காற்றடித்து கொண்டு இருக்காது, சீசனல் இஷ்யூஸ். இப்போ அதுகளுக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் முழுமையான ரிசோர்ஸஸ் அல்லது அதை நாங்கள் எடுக்கக்கூடிய வளங்கள் இருந்தாலும் அதை கண்டினியூஸாக நாங்கள் பாவிக்கலாம். மின்சார இப்படி ஒரு கேள்வி அதில் வரலாம். இப்போது வறட்சி இதனால் நீர் வற்றி விட்டது, எனவே மின் உற்பத்தி நீர் உற்பத்தி என தடைபடும் என்று கூறப்படும். அந்த வறட்சியான காலப்பகுதி என்பது அதிக அளவில் சூரிய ஒளி நாட்டுக்கு கிடைக்கின்ற ஒரு காலப்பகுதி. எனவே அதனை மையப்படுத்தி இந்த சூரிய படலங்களை அமைத்து அந்த சூரியனூடாக நீர் வற்றுகின்ற காலப்பகுதிக்கு இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி வழங்குகின்ற ஒரு முறைமையை கொண்டு வருவது கடினமா? கட்டாயம். என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரே ஒரு கடினமான விஷயம் என்று சொன்னால் சூரிய மின்சக்தி என்பது தொடர்ச்சியான ஒரு பொறிமுறை அல்ல. உதாரணத்துக்கு காலை நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கலாம், இரவு நேரத்தில் இல்லை. ஆகவே உங்களுக்கு பேட்டரி டெக்னாலஜின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக வருகின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே இப்போது இருக்கிற பெரிய சவால் தான் இந்த பேட்டரிஸ்.
இந்த பேட்டரி டெக்னாலஜி எவ்வளோத்துக்கு எவ்வளோ மின் கலங்கள் மூலமான இந்த தொழில்நுட்பம் எவ்வளோத்துக்கு முன்னேறுது என்று பொறுத்து தான் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைபேசிகள் செல்பேசிகளும் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு கூட இந்த பேட்டரி லைஃப் டைம் என்று சொல்லி ஒரு நீங்கள் சார்ஜ் பண்ணி அந்த அளவுக்கு பேட்டரி என்பது தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த பேட்டரி டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு தான் அந்த விலை, அதாவது அந்த நாங்கள் அந்த சொல்லுவோம் அந்த மின்சார உற்பத்திக்கான அந்த சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கும் போது அதாவது பிரதானமாக மீள் புத்தாக்க மின்சார உற்பத்தி பேட்டரி டெக்னாலஜி கட்டாயம் தேவை, அதாவது ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரேஜுக்குரிய விலை தங்கியிருக்கின்றது இந்த தொழில்நுட்பத்தில். அதிகமான செலவுகளை நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த பேட்டரி ஸ்டோரேஜுக்காக. ஏன்னு சொன்னால் நாங்கள் சூரிய மின்கலத்தின் சூரிய படல்கள் மூலமாக உற்பத்தி செய்யும் போதோ காற்றாலையில் செய்யும் போதோ நாங்கள் சேமிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஏனைய படிமுறைகளாலான உற்பத்தியில் அந்த சேமிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு தேவை என்றால் நீரை திறந்து விடுங்க, டர்பைன் சுற்றுது, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது. அனல் மின்சாரம் பண்ணால் எனி டைம் நீங்கள் இமீடியட்டாக செய்யலாம். ஆனால் மீள் புத்தாக்கத்தில் இருக்கக்கூடிய அதான் நாங்கள் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்று சொல்லுவோம். அப்போ அந்த மின்சார உற்பத்தியில் இருக்கிற பிரச்சனை வந்து சேமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, தொடர்ச்சியாக கிடைக்காது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீள் புத்தாக்க உற்பத்திக்கு செலவுகள் குறைவாக இருந்தாலும் இடம் வந்து அதிகமாக தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் அளவில் எடுக்கக்கூடிய ஒரு பரப்பில் நீங்கள் வந்து மிகவும் குறைந்த அளவான மெகாவாட்டுக்குரிய மின்சார உற்பத்தியை தான் நீங்கள் உருவாக்கலாம். அதாவது மின்சார படல்களை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் வந்து நிறைய இடங்கள் தேவைப்படும். அதுக்கு முக்கியமாக வழிகோலக்கூடிய விஷயம்தான் புதியதாக வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதாவது வளமையாக நாங்கள் பாவிக்கின்ற சூரிய படல்கள் மாதிரி அல்லாது புதிய தொழில்நுட்பங்கள் வரும் இடத்தில் நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் சில நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர் தேக்கங்களில் ஃப்ளோட்டிங் சோலார் அது வந்து மிகவும் பிரியோசனமான விஷயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாங்கள் பாவிக்க போகிறதே இல்லை அந்த ஏரியாவை சொன்னால் அது நாங்கள் சும்மா திறந்திருக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் அது ஃப்ளோட்டிங் சோலாரை போடுவதன் மூலமாக நீர் ஆவியாகிறது, எவப்பரேஷனும் வந்து குறையும். அது ரெண்டு பக்கத்துலேயும் பிரயோசனம் இருக்குது. அது இலங்கையில் முன்னோட்டமான திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதுக்குரிய செலவுகள், அதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைபர்களை பாவிக்க வேண்டியிருக்கு, செலவுகள்லாம் ஒரு பிரச்சனை. அப்போ நாங்கள் முடிந்த வரைக்கும் ஏழுமான ஒரு மாற்று வழிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுகள் சம்பந்தப்பட்ட மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷாந்தன் வருகை தந்து பல விடயங்கள் தொடர்பில் பல விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மின் கட்டண அதிகரிப்பினூடாக ஏற்பட்ட பாதிப்புகள், அதற்கு ஏதுவான காரணிகள் தொடர்பான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இப்போது மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு ஏற்றவாறு மக்கள் தங்களுடைய மின் கட்டணத்தை குறைப்பதற்கு எப்படியான மின் பாவனை முறைமைகளை கையாள வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. எனவே சிலருக்கு தெரிய போவதில்லை, இப்படியான ஒரு மின் உபகரணத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த அளவு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும், எனவே அதனூடாக அதிக மீட்டர் ரீடிங் காட்டக்கூடியதாக இருக்கும், எனவே அதிக கட்டணம் வரலாம் என்று. ஆனால் அப்படியான பொழுதுகளில் மின் இயந்திரங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான இந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ள என்பது தொடர்பாக நீங்கள் சற்று விளங்கப்படுத்த வேண்டும். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக பிரதானமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதிகமாக நாங்கள் பார்ப்பது இந்த மின் விளக்குகளில் இந்த மஞ்சள் நிறமான தங்குத நிலை மூலமான மின்சார பாவனைக்குரிய மின் விளக்குகளை பாவிக்காமல் சிஎஃப்எல் தொழில்நுட்பம் அல்லது எல்இடி மூலமான மின் விளக்குகளை பாவிப்பதன் மூலமாக கணிசமான அளவில் நாங்கள் மின்சார நுகர்வை குறைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி மக்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் தான் இந்த குளிரூட்டிகள், மற்றது இந்த ஃப்ரிட்ஜ். நாங்கள் ரெண்டு இடத்துலையும் நாங்கள் ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்கணும். இந்த பொருட்களை தெரிவு செய்யும் போது இன்வெர்டர் டைப்பான பொருட்களை நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கும். இன்வெர்டர் டைப்பில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜை கட் ஆஃப் பண்ணி ஒரு நிலையான அளவுக்கான மின்சார நுகர்வைத்தான் அது பாவித்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக கணிசமான மின்சார நுகர்வை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அதை விடுத்து மக்கள் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் சரளமாக பொறிமுறைகளை தாண்டி எங்களது ஆட்டிடியூட் அல்லது பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சில பேர் வந்து சும்மா ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்க்குறது. அப்போ அந்த குளிரூட்டியின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளிரான அந்த ஏர் அல்லது அந்த வாயு அல்லது அந்த வழியில் அடிக்கடி வர்றது மூலமாகவும் மீளவாக அந்த குளிர்சாதன பெட்டி வந்து அதிக மின்சாரம் தேவைப்படும். ஆகவே எப்போதும் வீட்டு பெண்களோ அல்லது எவராக இருந்தாலும்
தாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக யோசித்து கொண்டு அதை எடுப்பதன் மூலம் அது கணிசமாக பாதிக்கின்றது. நாங்கள் அடிக்கடி ஒரு நாளைக்கு 100 தடவை திறந்து மூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்னன்னா அது வந்து ஒரு பொருட்களின் பாவனைகளையும் நிறைய தங்கியிருக்கிறது. இப்போ சொன்னால் நாங்கள் எவ்வளோத்துக்கு ஈவன் நான் மொபைல் ஃபோன்லேயும் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் தொலைபேசி, அதாவது கையடக்க தொலைபேசிகளில் அந்த செல்லிகளை ஆன் பண்ணி மொபைல் அப்ளிகேஷனையும் ஆன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற அளவு வந்து அதிகமாக இருக்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகிற அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் திருப்பி சார்ஜ் பண்ணத்தான் வேண்டியிருக்கும். அப்போ நம்மளோட ஆட்டிடியூட் வந்து அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் ஆன் பண்ண வேண்டிய ஆஃப் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமாக. சில இடங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐடிலாக, அதாவது டிவி அதுகளில் போட்டு வச்சுருப்பாங்க, அது அதில் கூடிய எல்இடி லைட்டுகள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் மெயினான ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு போகிறது. அயன் பண்ணக்கூடாது. மின்னழுத்திகளை நாங்கள் பாவிக்கும் பொழுது பிரதானமாக மொத்தமாக எல்லா உடைகளையும் ஒரே நேரத்தில் மின்னழுத்தி மூலமாக அயன் பண்ணுறது ஒரு சாலை சிறந்த விஷயம். அதை தாண்டி இப்போது அநேகமான இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்தான் வீட்டு கூரை மேலான மின்சார சூரிய படல் மூலமான மின்சார உற்பத்தி. அதை நாங்கள் 3 விதத்தில் பிரித்து கொள்ளலாம். ஒன்று நெட் மீட்டரிங், நெட் அக்கவுண்டிங் அண்ட் நெட் ப்ளஸ் என்று 3 வகையான ஸ்கீம், 3 வகையான பொறிமுறை மூலமாக. நெட் மீட்டரிங் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் என்று வராது, ஆனால் நீங்கள் உற்பத்தி செய்கிறதும் அவர்கள் மின்சார சபை மூலமாக வரக்கூடிய நுகர்வையும் கூட்டி கழித்து பார்த்து எது கூடவாக இருக்கின்றதோ அதை அடுத்த மாதத்துக்கு கொண்டு செல்வது. உதாரணத்துக்கு நீங்கள் 100 அலகுகளை பாவிக்கின்றீர்கள், அவர்களது அலகுகளை 100 ஏற்றுமதி செய்கிறீர்கள், 150 ஏற்றுமதி செய்கிறீர்கள், 50 அதிகமாக நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீர்கள். அது அந்த பாசிட்டிவ் 50 என்றது அடுத்த மாதத்துக்கு செல்லும். இதே இது நெட் அக்கவுண்டிங்ன்றது இதே விஷயம். அந்த 50 அலகு அடுத்த மாதத்துக்கு கொண்டு செல்லாமல் அந்த 50 அலகுக்குரிய நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த 50 அலகை அவர்கள் காசாக உங்களுக்கு தருவார்கள். நெட் ப்ளஸ் என்பதில் வந்து நீங்கள் பாவித்த 100க்கு நீங்கள் அவர்களுக்கு காசு கட்டணும், நீங்கள் ஏற்றுமதி செய்த 150க்கு அவர்கள் உங்களுக்கு காசு தருவார்கள். எப்படி அந்த 37 ரூபாய் என்ற அடிப்படையில் இப்போ இருக்கின்றது. இப்போது இங்கே எங்களுக்கு முன்பாக பல பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். இதனுடைய பொறிமுறைகள் சம்பந்தமாக நிச்சயமாக 2019ஆம் ஆண்டில் வந்த ஒரு சட்டம் தான் இலங்கையில் சாக்கெட்ஸ் அண்ட் பிளக்ஸ், அதாவது மின்சார செருகிகள் மற்றும் இந்த குழிகளுக்குரிய நியமம். இது வந்து 13 ஆம்பியர் அல்லது சதுர வடிவான இந்த சாக்கெட் அவுட்லெட் தான் இலங்கையில் இப்போது ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் இப்படியான சதுர வடிவான சாக்கெட் அவுட்லெட்டை தான் வாங்கலாம். அதே நேரத்தில் அதுக்குரிய செருகிகள் மட்டுமே இந்த நாட்டில் ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டுகின்றது. இதை வேறு எதுவும் கடைகள் சென்று வாங்குவதிலோ அல்லது இப்படியான ஒரு பொருட்கள் இதை தவிர்ந்த பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள். இந்த பொருட்களையும் நான் காட்ட இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாது. இது வந்து 5 amperes என்று சொல்லுவோம். இப்போதைக்கு நம்மளோட வீடுகள் அதிகமாக இருப்பது இதுகள். நம்ம வீடுகள் பழைய வீடுகள் இருக்கின்றது. இதுகளை நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட்டர்ஸ் கொண்டு வச்சிருக்கிறோம். அதாவது 13 ஆம்பியர்லேருந்து 5 ஆம்பியராக மாற்றுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் இருக்கிறது. இது 15 amperes. இதுவும் இப்போதைக்கு பாவனையில் இல்லை. ஆகையும் சிக்கலான விடயம் தான் இந்த யூனிவர்சல் சாக்கெட்ஸ்ன்னு சொல்லுது. இதில் வந்து எல்லா விதமான செருகிகளும் இது பயன்பாட்டுக்கு அனுமதி இல்லை. இதுவும் இல்லை. ஒரே ஒரு பயன்பாட்டுக்கு அனுமதியானது இது மட்டுமே 13 ஆம்பியர். காரணம் என்று சொன்னால் இது வந்து மின் செருகிகள் இதில் சரியாக பொருந்துவது பிரதான காரணமாக இருக்கின்றது. அதன் மூலமாக மின்சார ஒழுக்குகள் தவிர்க்கப்படுகின்றது. அதான் பிரதான காரணம். நாங்கள் சாதாரணமாக பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இது வந்து இலங்கையிலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து ஆகவே முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மக்களோட பாதுகாப்புக்கு இந்த ட்ரிப் சுவிட்ச். இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட 40 விதமான மின்சார மரணங்கள் ஏற்படுகின்றது. இந்த ட்ரிப் சுவிட்ச் வந்து ஒழுங்கான முறை இல்லாதது. உங்களோட வீட்டில் வந்து இந்த ட்ரிப் சுவிட்சில் இந்த டீ என்று சொல்லக்கூடிய இந்த பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டெஸ்ட் பட்டன்னு சொல்லுவோம். வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வச்சும் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்க இந்த அது வேலை செய்கிறதா என்பது. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை. அதே நேரத்தில் இதில் 30 மில்லி ஆம்பியர் இதில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் உங்களோட வீட்டில் பார்க்கலாம். 30 மில்லி ஆம்பியர் ரேட்டிங் இருக்குதுன்றதையும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சகல வீடுகளுக்கும் 30 மில்லி ஆம்பியர். சாதாரணமாக வீடுகளில் மற்ற வேறு பொறிமுறைகள் வேறு அளவு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு 30 மில்லி ஆம்பியர் இருக்குது. இதை விட குறைந்த மில்லி ஆம்பியர் அல்லது கூடுதல் கிடையாது. அதுகள் என்னென்னு சொன்னால் இப்போ குறைந்தது இருக்குமென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மின் கசிவுக்கும் டக்குன்னு ட்ரிப் ஆகிடும். அது ஒரு உங்களுக்கு நியூசன்ஸ் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. 100 மில்லி ஆம்பியர் அதிகமான அளவில் வச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கரண்ட் அடித்து ஆள் இறக்கும் வரைக்கும் அது ஆஃப் ஆகும். ஆகவே அந்த 30ன்றது மிகவும் முக்கியம். அதாவது ஒரு மனிதனுக்குள்ளால் அவரை பாதிக்காதவாறு செல்லக்கூடிய அதிக அளவு மின்சார ஓட்டம் தான் 30 மில்லி ஆம்பியர். ஒரு ஆம்பியர் 1000ஆல் பிரித்து அதில் 30 மில்லி ஆம்பியர்.
இதுகளும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் கோடுகளும் இப்போது முழுமையாக தவிர்க்கப்பட்டுள்ளது. தனியாக இந்த சதுர வடிவிலான இந்த ஆனால் கடைகளில் சென்று வாங்குகின்ற போது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இதை அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால் இப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இலங்கையில் SLS ஸ்டாண்டர்டுகளை வந்து இதுதான், இது மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் சொன்னது போல் இந்த எக்ஸ்டென்ஷன் கோடுகளை வந்து உற்பத்தி செய்ய ஒரு சில கடினம் ஒன்று இருக்கின்றது. அவர்களுக்கு SLSI, அதாவது இலங்கை தரக்கட்டுப்பாடுகள் நிறுவனத்துக்குரிய இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எடுப்பதில் சில சிக்கல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னு சொன்னால் அந்த ரீசைக்ளிங் பிளாஸ்டிக் என்று சொல்லும் மீள் சுழற்சி முறையான பிளாஸ்டிக் வந்து தான் அவங்க பாவித்து வார்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து SLSIக்குரிய அந்த டெஸ்ட் ஒன்று இருக்குது, குளோவயர் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா அதில் தரம் வந்து குறைவாக இருக்கின்றது. அதை தரத்தை கூட்டுவதற்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அவகாசம் கொடுத்துருக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் கோடில் மட்டும். நீங்கள் சொன்ன சரி, ஆனால் இந்த டிசம்பரோடு அது முடிகின்றது. இப்போது கடைகளில் இப்படியான பொருட்கள் இருந்தால் வாங்க வேண்டாம், அதுக்குரிய கால அவகாசம் முடிந்து விட்டது. புதியதாக அவங்க அதை விற்க இயலாது. இருந்தாலும் நாங்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு அவகாசம் கொடுத்துருக்கிறோம், இருக்கிற பொருட்களெல்லாம் அதை ரிமூவ் பண்ண சொல்லி. ஆகவே இனிவரும் ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு தனியாக சதுர வடிவிலான சாக்கெட் அவுட்லெட்டோ அல்லது எக்ஸ்டென்ஷன் கோடோ மட்டும்தான் இலங்கையில் இருக்கு. எனக்கு தெரிந்து சில வேளைகளில் இந்த பொருட்களுக்கான காலம் முடிவடைகிறது என்றால் சில வேளையில் விலை குறைந்து சந்தைக்கு வர வாய்ப்பு. வாங்க வேண்டாம் என்று சொன்னால் அது வந்து நுகர்வோர் அதிகார சபை இதை மிகவும் வலிமையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது வருங்காலங்கள் இருக்கின்றது. அதை வாங்குவதற்கும் விற்பவருக்கும் மிகவும் அதிகமான அபராதங்களும் இதில் விதிக்கப்படும். முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தாண்டி இது மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், உராய்வு நீக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுகளும் இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கிட்டத்தட்ட 30 வகையான அல்லது 30 காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், போட்டியாளர்களுக்கு தான் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவாலையும் பெட்ரோலியம் கனியவள அமைச்சாலையும் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்கள். அதை தாண்டி எந்த பொருட்களையும் வாங்குவது வந்து அன்ஆத்தரைஸ் ப்ரொடக்ஷன், அதாவது அங்கீகரிக்கப்படாத பொருட்கள். அந்த 30 வகையான பிராண்டுகளையோ அதுகளையும் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். முக்கியமாக இதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்ன பிரச்சனை நான் முக்கியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிரீஸ் வந்து சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அது உண்மையாகவே கிரீஸே அல்ல. அவங்க வந்து சரியான குறைஞ்ச விலைகளில் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த கோதுமை மாதிரியான விஷயங்களை வச்சுலாம் செய்கிறாங்க. அப்போ நிறைய மிகவும் விலை மதிக்க முடியாத வாகனங்கள் அப்படிலாம் பழுதடைகின்றது. ஆகவே விபத்துகளுக்கும் நிச்சயமாக மிகவும் முக்கியமான விஷயம் அந்த விபத்துகளுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இது. ஆகவே மக்களுக்கு நான் அந்த அவதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான விடயங்களை இலங்கை பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழுவின் வெப்சைட்டில் அல்லது வலைத்தளத்தில் பாருங்கள். www.pucsl Public Utilities Commissions of Sri Lanka.gov.lk இதில் பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் இன்றைய தினம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை நிகழ்ச்சிக்கு அழைத்து பல விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். மின் கட்டணம் அதிகரித்திருக்கிறது, எனவே அதிகரித்த மின் கட்டணம் எந்த அளவு மக்களுக்கு தாக்கம் செலுத்துகிறது, அதே போல உங்கள் வீடுகளில் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி எந்த அளவு மின் கட்டணத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தோம். பயன்படுத்தக்கூடிய செருகிகள் தொடர்பான விடயங்கள், அதே போல இலங்கை மின்சார சபையினுடைய செலவினங்கள் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் ஏராளமான பல விடயங்கள் இருக்கிறது. இவை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு இந்த காலப்பகுதிக்கு தேவையான பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷ் ஆனந்த் அவர்கள். எங்களை நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவகாசத்துக்கு நன்றி பிரசன்னா, தேங்க்யூ. இதே போல இன்னும் ஒரு மக்கள் சார்ந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்து பேசுவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.